ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பாருங்கள், நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்பொழுது காளான் ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். காளான் சீசனிங் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு புதினாலாம் அரைச்சி மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா சீசனிங் பண்ணி, இங்கே பாருங்கள், இதை தண்ணி வரும், அதனால் இந்த மாதிரி சீசனிங் பண்ணி வச்சுக்கணும். நம்ம இதை மண் சட்டியில் செய்கிற மாதிரி தான் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் நான் இப்போ குக்கரில் தான் தாளிக்க போகிறேன்றதுனால உங்களுக்கு அப்படியே சீசனிங் பண்ணி அதுலேயே நான் வதக்கி போட போகிறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி முக்கு இது மட்டும்தான் வச்சுருக்கேன். இதுக்கு இது போதும். நெய்யில் இதை போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பொரியுது. இப்போ புதினா தழை 2 போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா, ஒரே ஒரு வெங்காயம் போட்டு ஒரு வதக்கு நல்லா இப்படி வதக்கி விட்டுட்டு, இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு புதினா வச்சுருக்கேன், இதை போட்டு வதக்கிடுவோம். இது நம்ம டக்குன்னு செய்கிற மாதிரி, பிரியாணி மாதிரி லேட் ஆகாது, எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு. இது நம்ம டக்குன்னு ஒரு ரைஸ் செய்யணும் அப்படின்னா டக்குன்னு காளானை சீசனிங் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி நல்லா தக்காளி அடித்து வச்சுக்கலாம். மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் பாருங்க, நல்லா 3 தக்காளி அடித்து வச்சுருக்கேன். இப்போ இது பாசுமதி ரைஸ் தான் வச்சுருக்கேன். பாசுமதி ரைஸு 1.5 டம்ளர் ஊற வச்சு கழுவி 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை எடுத்து 1/2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த குக்கரும் புதிய குக்கர் நமக்கு, அதனால் இன்றைக்கி செஞ்சு பார்க்கலாம். அப்படின்ட்டு தக்காளி அரைச்சதை விழுத அதெல்லாம் ஊற்றிக்கலாம். இதுக்கு மஞ்சள்தூள் மிளகாத்தூள் தான் நிறையா போடுவோம், பச்சை மிளகாய் ரொம்ப போடுறதில்ல. அதனால் இது இப்படியே வதங்கட்டும். அப்போ இதுக்கு தேவையான காளானில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் சாதத்துக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் போட்டுக்கலாம். இது மஞ்சள்தூள். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். போட்டாச்சு. இப்போ நல்லா இதை வதக்கிக்கலாம், நல்லா வதங்கட்டும். இப்போ காளான்லேயும் தண்ணி வரும், அதனால் நம்ம இதை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா அது சுருண்டு வதங்க வச்சுட்டு, இப்போ உங்களுக்கு இதில் மிளகுத்தூள் போட்டிருக்கனால காரம் அதிகம் இருக்காது, நார்மலான காரம் தான் இருக்கும். காளான் கொஞ்சம் கோல்டுனால மிளகுத்தூள் போட்டோம்னா கொஞ்சம் அது நமக்கு அஃபெக்டும் பண்ணாது, நல்லாவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த பதம் வந்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம சீசனிங் பண்ணி வச்சுருக்க இந்த காளான் எடுத்து இதில் போடுறோம். இதில் நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம் கொஞ்சம், அதனால நம்ம சாதத்துக்கு மிளகாத்தூள் போட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த சீசனிங் பண்ணதுலேயே எல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால இது ஓகே, இதே போதும். இப்போ தான் நமக்கு இந்த இதுவே இருக்குது. இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். நம்ம இதே மண் சட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம லேயராக போட்டு எடுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மெத்தடு இன்னொரு நாள் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அது கொஞ்சம் லேட் ஆகும், இது நம்ம டக்குன்னு செய்கிற மாதிரி இருக்கும். வித்தின் 50 மினிட்ஸில் உங்களுக்கு காளான் ரைஸ் ரெடி ஆகிடும். இந்த காளான் வதங்குற நேரம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் சிம்லேயே வைக்க வேண்டாம், நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இதை வதக்கி விடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அரிசியில் அளந்து தான் தண்ணி ஊற்றிருக்கேன்.
இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற முடியாது. அதனால் இதுலேயே இந்த தக்காளி, இந்த மசாலு இதெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் எல்லாத்தையும் ஒன்றா இந்த தண்ணியவே ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு அரிசியோடையே ஊற்றி வச்சுருங்க. அது தூக்கி நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம். பாருங்கள் இப்படி தண்ணி வருதுன்னு. தண்ணி நல்லா வர ஆரம்பிக்கும். காளான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதனால் செம்ம சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். மனம் அப்படியே மூக்கை துளைக்கிறது. இதிலே குடமிளகா போட்டுக்கலாம். இதில் குடமிளகா, நீங்கள் ப்ராக்கோலி போட்டுக்கலாம். அப்புறம் வேறு ஏதாவது நட்ஸும் போட்டுக்கலாம். வெள்ளை கொண்டக்கடலை ஊற வச்சு வெள்ளை கொண்டக்கடலை ஊற வச்சு இதில் போட்டிருக்கலாம், நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு போடலாம். உங்களுக்கு என்னெல்லாம் சோயா போடலாம். என்னென்னலாம் தேவையான காய்கறி போடணுமோ எல்லாத்தையும் போட்டால் நமக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு காளான் ரைஸ் கிடைக்கும். காம்பினேஷன் வந்து உனக்கு வெள்ளை கொண்டக்கடலை, ப்ராக்கோலி. ஆமாம், சோயா தான், அதெல்லாம் நல்லாயிருக்கும். ப்ராக்கோலி, வெள்ளை கொண்டக்கடலை, சோயா வந்து இதோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இது சீசனிங் பண்ணி வைக்கிறதுனால இந்த காளான் வந்து கொஞ்சம் அந்த உப்பு காரம்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரு 10 நிமிஷம் நல்லா பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் இந்த டிஃபன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்களேன். செம்ம அருமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து தொட்டுக்கணுன்ற அவசியமே இல்லை, இதுவே போதும். இதிலே எல்லாமே நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் வந்து காளான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். சரி வீடியோ போடலான்னு ஒரு இது வந்ததா, சரி போடுவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி எடுத்தாச்சு. அடுத்தடுத்த வீடியோவும் உங்களுக்கு நிறையா வரும் பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கிடுச்சு. நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வருது. நெய் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம ரைஸில் வச்சுருக்க இந்த தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணியே தான் எடுத்து நான் தேங்காய் பால், அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு அரைச்சது, அந்த விழுது, இது எல்லாமே போட்டாச்சு. இது வந்து பாசுமதி ரைஸ்க்கு ரொம்ப தண்ணியும் தேவையில்லை. அப்போ தான் ரைஸ் வந்து நல்லா உடையாமல் நல்லா வரும். இது எத்தனை பேருக்கு தேவையான அளவு? இது வந்து 2 பேர் சாப்பிட்லாம். நல்லா 2 பேர் சாப்பிட்லாம். 1.5 டம்ளர் ஈஸியாக ஆகாது, கரெக்டாக இருக்கும். 2 பேர் நல்லா சாப்பிட்டா நல்லா சாப்பிட்லாம். இது மாதிரி நீங்கள் 1 டம்ளர் செஞ்சு அதுவும் இல்லாமல் நம்ம விசில் போடலனாலும் பொங்காமல் இந்த பாருங்கள், இது நல்லா அப்படி தூக்கி கொடுத்துக்குது. அதனால் இந்த இடத்துல வந்து பொங்க மாட்டேங்குது. விசில் போட லேட் ஆச்சுனாலும் ஒடியாந்து போடுற அளவுக்கு அது வந்து நல்லா தாங்குது. இந்த குக்கர் வந்து நல்ல யூஸாக இருக்குது. மேலே வழிஞ்சாலும் இந்த பள்ளத்துலேயே நின்றுக்குது, இதுக்குள்ளேயே நிற்குது, வெளியில் வர்றதில்ல. அடுப்பை வந்து ரொம்ப அழுக்காக்குறது. இப்போ அதுதான் நமக்கு பெரிய உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்கள் இந்த நேரத்தில் காரம் பத்தலாம் அப்படின்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் நமக்கு காரம் அளவாக இருக்குது, போதும், இதுவே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அதுக்குள்ளேயும் போட்டுக்கலாம். லைட்டாக பொழுது வந்துருக்கு, போட்டுக்கலாம். இந்த தண்ணியை அப்படியே அதில் ஊற்றிட வேண்டியது. அதெல்லாம் அளந்து ஊற்றி தான் வச்சுருந்தேன். அதனால் அப்படியே ஊற்றி வச்சுட்டு உள்ளே போட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம ஒரு விசில் 5 நிமிஷம் சிம்மு வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா சாதம் செம்மையாக வந்துடும். இப்போ பாருங்கள்,
இப்படி இருக்கணும் கரெக்டாக. இப்போ வந்து நம்ம குக்கரை மூடிடுவோம். இப்போ பாருங்கள் குக்கர் அதுவே வந்து இந்த இது வந்து ஆவி வந்துச்சுன்னா இந்த இது வந்து எந்திரிச்சுக்கும் அதுவே. அதுக்கப்புறம் நம்ம விசில் போட்டால் போதும், டேமேஜ் ஆகிறது நல்லா இருக்கும் குக்கர். ஒரு 5 நிமிடம். ஆனால் அதே மாதிரி ஆவி வர்றது ரொம்ப லேட்டாலாம் ஆகலை, வச்சு ஒரு 2 நிமிஷத்துலேயே ஆவி வந்து நல்லா வந்துடுது. நல்லா இருக்குது, நம்ம கைக்கு அடக்கமாகவும் இருக்குது, சமைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. 2 பேருக்கு செய்யணுன்னா இந்த மாதிரி குக்கர் வாங்கிக்கோங்க, சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க விசில் வந்துருச்சா, இது ஆவி வருதா, இப்போ இது பாருங்கள் எந்திரிச்சு நிற்கும். கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அதுவாக எந்திரிச்சுக்கும். இப்போ நம்ம விசில் போட்டோன்னே அது எந்திரிச்சிருச்சு பாருங்கள். அதே மாதிரி ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறமும் அது கீழே உட்காந்துருச்சுன்னா கேஸ் அடங்கிச்சுன்னு அர்த்தம். நம்ம தைரியமாக திறந்துக்கலாம். இதில் ஒவ்வொரு தடவை தூக்கி பார்த்துட்டு இருக்கணுன்ற அவசியமே இல்லை. இப்போ பாருங்கள் நல்லா நீட்டாக நீட்டதில் டச் பண்ணாலே அது கேஸ் தான் வரும், அதனால் அதை தொடக்கூடாது நம்ம. இப்போ விசில் ஈஸியாக வந்துடும். ஒரு விசிலும் 5 நிமிஷம் சிம்மும் வச்சு நம்ம இந்த ரைஸை ஆஃப் பண்ணிடுவோம். ரெடி ஆகட்டும். ஒரு விசில் இப்போ வந்துடுச்சு. இப்போ நம்ம சிம்மில் வைக்க போகிறோம். இதை சிம்மில் 5 நிமிஷம் வச்சுட்டு நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து சாதம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ சிம்மில் வச்சுருக்கேன், ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். 5 நிமிஷம் சிம்மிலேயே இருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிம்மில் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதிலே இருக்கட்டும். இது அமுங்கிடுச்சுன்னா கேஸ் அடங்கிடுச்சுன்னு அர்த்தம். இது கீழே போனதுக்கப்புறம் நம்ம ஒரு குக்கர் ஓப்பன் பண்ணி சாதம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதுக்குள்ளே எங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தொடர்ந்து எங்கள் வீடியோ வரும். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாதம் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். பாருங்கம்மா, இங்கே பாருங்கள், நல்லா அமுங்கிடுச்சா. இப்போ கேஸும் அடங்கிடுச்சுன்னு அர்த்தம். அப்படியா? அதுவாக திறக்கும். அது அது மேலே இருக்கும்போது திறந்துடக்கூடாது நம்ம, அதுதான் ஒரு பெரிய இதுவே. பாருங்கள் சாதம் எப்படி வந்திருக்கு, நல்லா சூப்பராக ஆவி பறக்குது. ஆவி பறக்க பாருங்க காளான்லாம். இல்லை இந்த சோயா போட்டிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். நான் ஊற வைக்க லேட் ஆயிரும், அது ஊறணும் கொஞ்சம், அதனால அப்படியே சாப்பிடணும் போல டெம்டிங்காக இருக்குது. என்ன சாப்பிட்றேன். போதுமா? அவ்வளோதான். பாருங்க இல்லை பார்க்கலாம். பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சூப்பரான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தொட்டுக்க வந்து ஆனியன் வச்சுருக்கோம், ஊறுகாய் வச்சுருக்கோம், வேர்க்கடலை வச்சுருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். பாய். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நித்யா சிவா. பாய். என்னது? காளான் ரைஸு, வேர்க்கடலை, ஆனியன், வேர்க்கடலை, ஆனியன், லெமன், ஊறுகாய். செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். பாய்.